இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அன்னையாம் திரு அவை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறது. ஒரு நாட்டை இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியை ஒருவரும் இன்னொரு பகுதியை இன்னொருவரும் ஆட்சி செய்கின்றார். ஒரு பகுதியை ஆட்சி செய்கின்ற அரசன் பொன் மகுடம் அணிந்து ஆடம்பர ஆடைகள் அணிந்து மக்களிடம் தன்னை அரசன் என்று அவன் கூறுபவனாக இருக்கின்றான். இன்னொரு பகுதியை ஆட்சி செய்கின்றவன் எளிய ஆடை அணிந்து மக்களிடம் நான் உங்கள் சேவகன் என்று கூறுபவனாக இருக்கிறார். இருவரும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மழை பெய்கிறது, பெரும் வெள்ளம் வருகிறது. ஒரு பகுதியை அந்த பொன் மகுடம் அணிந்து ஆட்சி கொண்டு செய்தவன் என்ன செய்கின்றான் என்றால், தன்னுடைய அரண்மனையில இருக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் எடுத்துவிட்டு தன்னுடைய நாட்டை விட்டு ஓடுபவனாக இருக்கின்றான். தன்னை சேவகன் என்று நான் உங்களுக்காக பணிபுரிய இருக்கின்றேன் என்று கூறிய இந்த அரசன் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்களை காப்பாற்றுகின்றான். இறுதியிலே தன் உயிரை கொடுப்பவனாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அரசன் என்பவன் மக்களுக்கு பணிவிடை புரிபவனாக இருக்க வேண்டும். ஒரு அரசன் என்பவன் மக்கள் துன்பப்படுகின்ற போது, துயரப்படுகின்ற போது அவர்கள் உடனிருந்து அவர்கள் இன்ப துன்பங்களிலே பங்கு கொடுப்பவனாக இருக்க வேண்டும். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 44வது வசனம் கூறுகிறது, உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்று. ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆட்சி செய்கின்றான் என்றால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரையும் முதலில் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வில் எவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறார்கள் என்று அவர்களை முதலில் அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு அறிந்திருக்கின்ற போதுதான் அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் விரைந்து அந்த மக்களுக்கான காரியங்களை செய்ய முடியும். இதைத்தான் இயேசு செய்தார். எனவேதான் யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 36வது வசனத்திலே கூறுகிறார், எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று இயேசு கூறுபவராக இருக்கின்றார். இயேசு இந்த உலகிலே அனைவரையும் அன்பு செய்தார். இயேசுவின் அரசு அன்பின் அரசு. இந்த உலகிலே எல்லா தலைவர்களுமே மக்களை ஆட்சி செய்கின்ற போது அன்பு செய்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் அன்பு என்பது என்ன என்று அதுக்கு ஒரு வரைமுறை கொடுத்தவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 27வது வசனத்திலே கூறுகிறாள், உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் என்று இயேசு கூறுகிறார். இயேசு இந்த உலகிலே மக்களை அன்பு செய்கின்ற போது ஒரு தன்னலம் துறந்த அன்பாக அன்பு செய்தார். அந்த மக்களிடம் எதையும் எதிர்பார்த்து அன்பு செய்யவில்லை, மாறாக அந்த மக்களிடம் பணியாற்ற வேண்டும், அந்த மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களை தேடி சென்று அன்பு செய்தார், பாவிகளை தேடி சென்று அன்பு செய்தார். இயேசுவின் அன்பு இறுதியிலே தன் யோவான் நற்செய்தியிலே கூறுவதை போன்று தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று கூறுவது போன்று இயேசு இறுதியிலே தன் உயிரை கூட அந்த மக்களுக்காக கொடுக்க துணிந்தார். இயேசுவின் அன்பு அதுவாகத்தான் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைய ஆட்சி செய்கின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆட்சியாளர்கள் அல்லது அரசாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்களை அன்பு செய்கிறேன் என்ற பெயரில் தன்னுடைய அரசுக்கு தேவையானவற்றை மக்கள் மீது திணிப்பவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் உங்களை அன்பு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இவ்வாறெல்லாம் செய்தால்தான் நாங்கள் உங்களை அன்பு செய்ய முடியும் என்று ஒரு கட்டளைகளை, ஒரு நிபந்தனைகளை, ஒரு எதிர்பார்ப்புகளை முன் வைப்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லவிட்டால் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் கூறுபவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குள்ளே, அன்பு என்பது எதையும் எதிர்பார்த்து செலுத்தக்கூடாது. அன்பு என்பது தன்னலமற்றதாக இருக்க வேண்டும். ஒன்றை எதிர்பார்க்கின்ற போது அங்கு அன்பு என்பது கிடையாது. இயேசுவின் அன்பு நிலையான அன்பாக இருந்தது, தன்னலம் அற்ற
அன்பாக இருந்தது, அனைவரையும் நேசித்தார். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் ஏழைகள் என்றால் வித்தியாசம், அரசு பதவியில் இருப்பவர்கள் என்றால் வித்தியாசம், அவருடைய குடும்பங்கள் என்றால் வித்தியாசம் என்று அன்பு செய்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அன்பின் அரசிலே அவர் தாழ்நிலை இருந்தோரை அனைவரையும் அவர் உயர்நிலைக்கு உயர்த்தினார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது அமைதியின் அரசு. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே கூறுகிறார், நான் தரும் அமைதி இந்த உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று கூறுபவராக இருக்கிறார். இயேசு மக்களை ஆட்சி செய்தது அமைதியின் வழியிலே ஆட்சி செய்தார். அவர் ஆட்சி செய்த போது ஒரு ஆழ்கடல் அமைதி போன்று மக்களிடையே இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் வன்முறை இல்லை, அவர் சட்டத்திட்டங்களை உருவாக்கவில்லை, மாறாக மக்கள் அனைவரையும் அன்பு செய்ததன் வழியாக அவர் அமைதியின் வழியில் ஆட்சி செய்தார். என்றால் அப்படி ஒரு ஆட்சி, ஒரு அரசு இருந்தது என்றால் அது இயேசுவின் அரசு மட்டும்தான் அமைதியின் அரசாக இருந்தது. ஏன் சிலுவையில் மரணிக்க போகின்ற போது கூட தன்னுடைய வலப்பக்கம் இருந்த கள்வன் அவரிடம் மன்னிப்பு கேட்கின்ற போது கூட அவர் என்ன கூறுகிறார்? நீ இன்று என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பா என்று அவர் கூறுபவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் மக்களை அமைதியாக வழி நடத்தி சென்றார். தன்னுடைய கொள்கை பிடிப்புகளை யாருக்காகவும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை, மாறாக அதில் அவர் தெளிவாக இருந்தார். மக்களை அன்பு செய்ய வேண்டும், பாவிகளுக்கு இரக்கம் கொடுக்க வேண்டும், ஏழைகளை நேசிக்க வேண்டும் என்று அவருடைய அரசிலே அவர் தெளிவாக இருந்தார். அதற்காக அவருடைய கொள்கை பிடிப்புகளை அவர் யாருக்காகவும் அவர் விட்டு கொடுக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை ஆட்சி செய்கின்ற அரசுகள் எவ்வாறு இருக்கின்றன என்றால் வன்முறைகளை தூண்டிவிட்டு ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்கி அதில் அவர்கள் மகிழ்வோடு இருப்பவர்களாக பார்க்க முடிகிறது. தன்னுடைய கொள்கை பிடிப்புகளை அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஏற்றார் போன்று சட்டத்திட்டங்களை மாற்றி அமைத்து கொண்டு அவர்கள் ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்கி இன்றைய காலகட்டங்களிலே மக்களை ஆட்சி செய்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவின் அமைப்பு எவ்வாறு இருந்தது, அந்த அரசு எவ்வாறு இருந்தது? அவர் உருவாக்கிய அரசு ஒரு அமைதியை கொண்டு வந்தது. நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தர முடியாத அமைதி என்று இயேசு கூறினார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் அல்லது அரசாளர்கள் நம்மை அமைதியின் வழியில் வழி நடத்தி செல்கிறார்களா? இன்று எத்தனையோ மக்கள் அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். சட்டங்களை வைத்துக் கொண்டு மக்களை அடிமைகளாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற போது இயேசுவின் அரசு நீதியின் அரசு. இறைவாக்கினர் எரோமியா புத்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கின்ற போது ஆண்டவர் கூறுவது இதுவோ, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள தளி தோன்றச் செய்வேன், அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுகிறவர், அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டினார் என்று கூறுகிறார். இயேசு மக்களை ஆட்சி செய்வதற்காக எந்தவித சட்ட திட்டங்களையும் அவர் இயற்றவில்லை. மாறாக அவர் சட்டங்கள் என்றால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் அது மக்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர் உண்மையின் வழியில், நீதியின் வழியில் மக்களை ஆட்சி செய்தார், நேர்மையோடு மக்களை வழி நடத்தினார் என்பதுதான் இயேசுவின் அரசு நீதியின் அரசாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சட்டத்திட்டங்களை வகுத்து வைத்து அதை அப்பாவி மக்கள் அந்த சட்ட திட்டங்களில் அகப்படுகின்ற போது அவர்களை பழி வாங்குபவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏழை என்றால் ஒரு சட்டம், பணக்காரன் என்றால் ஒரு சட்டம், அரசு பதவியில் இருக்கிறவன் என்றால் ஒரு சட்டம் என்று வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த சட்ட திட்டங்களை காலத்திற்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி அமைப்பவர்களாக நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு சட்டம், ஒரு நீதி ஒன்று இருக்கிறது என்றால் அது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும், அது அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த சட்டத்தின் வழியாக மக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற்று மகிழ்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசு நீதியின் வழியில் ஆட்சி செய்தார் என்றால்
அவர் சட்டத்திட்டங்களை உருவாக்கவில்லை. அவருடைய சட்டம் என்பது அன்பின் சட்டமாக இருந்தது. அவருடைய ஆட்சியிலே இரக்கம் இருந்தது, மன்னிப்பு இருந்தது, அமைதி இருந்தது. இதைத்தான் இயேசுவின் அரசில் செய்தப்பட்டது. ஆனால் இன்று நம்மை ஆட்சி செய்கின்ற அரசுகள் எவ்வாறு இருக்கின்றன? ஏன் இந்த அரசுகள் எல்லாம் இன்று நிலைத்து நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறது என்று பார்க்கின்ற போது, இவர்கள் ஒரு சுயநல போக்கோடு ஆட்சி செய்பவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுக்கென்று நேரம் வருகின்ற போது, தங்களுக்கென்று தேவை வருகின்ற போது மட்டும் இவர்கள் மக்களை தேடி வருபவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசுனுடைய அரசில் அவ்வாறு இல்லை. அந்த அன்பு முழுமையான அன்பாக இருந்தது. மக்களுடைய உள்ளங்களில் அமைதியை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய சிந்தனையாக இருந்தது. நீதியோடு வழி நடத்த வேண்டும், உண்மையோடு மக்களிடம் இருக்க வேண்டும் என்று தான் அவருடைய அரசில் அனைத்தும் விழும்பியங்களாக நிலைத்து நின்றது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே நம்மை ஆட்சி செய்கின்ற அரசுகள் அவ்வாறு இல்லை. மாறாக தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய குடும்பத்திற்காக, தங்களுடைய உறவினர்களுக்காக அவர்கள் சட்ட திட்டங்களை வகுத்துக் கொண்டு அல்லது திட்டங்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு அதை அவருடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அரசு ஆள்பவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அவருடைய அரசுகள் அழிந்து செல்வதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய பண்டைய வரலாற்றிலே இருந்து நம்மை ஆட்சி செய்கின்ற தலைவர்களை நாம் உற்று நோக்குகின்ற போது எத்தனைய அரசுகள் அழிந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் காரணம் ஒரு சுயநல போக்கு. அவர்கள் தங்களுக்கென்று கொள்கைகளை உருவாக்கி வைத்து அந்த கொள்கை பிடிப்புகளை நேரத்திற்கும் காலத்திற்கும் தகுந்தாற்போல் அவர்கள் விலக்கி கொண்டு வாழ்பவர்களாக இருப்பதனால்தான் அவருடைய அரசுகள் அழிந்து கொண்டே போகிறது. இயேசுடைய அரசு இன்றும் நிலைத்து நிற்கிறது. ஒரு தெய்வீக அரசாக, அன்பின் அரசாக, அமைதியின் அரசாக, நீதியின் அரசாக இருக்கிறது என்றால் அவர் மக்களை உண்மையாக அன்பு செய்தார். எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்தார். அமைதியின் வழியில் வழி நடத்தினார், நீதியின் வழியில் வழி நடத்தினார். அத்தகைய அரசை தான் இயேசு இன்று அரசாள்கின்ற, ஆட்சி செய்கின்றவர்களிடம் எதிர்பார்க்கின்ற அரசாக இருக்கிறது. அத்தகைய அரசை இன்று ஆட்சி செய்கிறவர்கள் ஆட்சி செய்கிறார்களா? சிந்திப்போம். ஆமேன். அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. மக்களை வழி நடத்தக்கூடிய நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் சக்தியும் அவர்களுக்கு கொடு. அவர்கள் சட்டங்கள் இயக்குகின்ற போது ஆண்டவரே, மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மக்கள் வாழ்விற்கு பயன்படக்கூடிய சட்டமாக ஏற்ற அவர்களுக்கு நீர் அறிவுறுத்தும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களை உள்ளம் கரத்திலே பொறித்து வைத்து பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்தி சொல்லும். அவர்கள் செல்கின்ற இடங்களிலே ஆண்டவரே, நீ துணையாக தூதர்களை அனுப்பி அவர்களை வழி நடத்தி சென்று மக்களுடைய தேவைக்கு மட்டும் அவர்கள் நாடி வராமல் அவருடைய துன்ப துயரங்களிலே அவர்கள் மக்களுக்கு நீங்கள் தோள் கொடுக்க வேண்டும் என்பதை நீர் ஆண்டவரே அவர்களுக்கு அறிவுறுத்தும் இயேசுவே. இயேசுவே, இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரையும், ஆட்சி செய்கின்ற ஒவ்வொருவரையும், அரசு அலுவலர்கள், அரசு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். அவர்கள் செய்கின்ற பணிகளை ஆசீர்வதியும். அவர்கள் மக்களுக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு பணியிலும் இயேசுவே நீர் உடனிருந்து வழி நடத்த வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.